ஒரு அழகிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். அதற்காக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. குறிப்பாக நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருக்கிறீர்கள். பிறகு சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு தெரிகிறது, இது தவறு என தெரிகிறது. குறிப்பாக ஒரு 3 வருடங்கள் புகைப்பிடிப்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு 2006 ஒரு 2009 ஆண்டு, குறிப்பாக 3 ஆண்டுகள் புகைப்பிடிப்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தவறு என்று தெரியும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், 2005 அல்லது 2004 அந்த ஆண்டிற்கு செல்லணும். அப்பொழுது நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள், நன்றாக இருந்த நாட்கள், யாருடன் பொழுதை கழித்தீர்கள், எவ்வாறு சந்தோஷமாக இருந்தீர்கள், இதை தாண்டி எப்படி இருந்தீர்கள் என்று தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இப்பொழுது ஒரு ஓவியம் வரைகிறீர்கள். முதலில் நன்றாக வரைந்து விடுகிறீர்கள். தெரியாமல் பெயிண்ட் அதன் மீது கொட்டிவிட்டாலோ அல்லது நீங்களே ஒரு கோட்டியோ அல்லது வேறு விதமாக வரைந்து விட்டீர்கள் என்றால், அது உங்களால் படைக்கப்பட்டதுதான், உங்களால் வரையப்பட்டதுதான். மீண்டும் அதே போன்று வரைய உங்களால் முடியும் அல்லது ஆல்ட்ரேட் செய்ய முடியும். அதுபோன்றுதான் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில இன்னல்கள் வரும்போது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் அதற்கான சொல்யூஷன், அதாவது தீர்வை நீங்கள் எடுக்க வேண்டுமெனில், நீங்கள் பழைய நாட்களுக்கு திரும்பிச் சென்று அங்கு நீங்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று அதை கயிறு கட்டி இழுத்து வந்து மீண்டும் சந்தோஷமாக இருங்கள், முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக இன்னல்கள் வரும் நாட்களில் ஒரு சில இன்னல்கள் இருப்பதாக வைத்துக்கொள்ளும். குறிப்பாக பண கஷ்டம் இருப்பதாக வைத்துக்கொள்ளும். பண கஷ்டம் ஏன் வந்தது என்று ஆராய வேண்டும். பணம் இருந்த நாட்களில் பணம் எவ்வாறு நம்மிடம் இருந்தது என்பதையும் ஆராய வேண்டும். அப்பொழுது பணம் இருந்த நாட்களில் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்களோ அதை மீண்டும் செய்ய ஆரம்பித்தால் பண கஷ்டமும் பணச்சுமையும் குறைந்து மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் தெளிவு பெற்று மகிழ்ச்சியுடன் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய நண்பர்களுடன் கழிக்கலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவலாம். எப்பொழுதும் போல். நன்றி, வணக்கம்.